ஹாய், வெல்கம் டு ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்க்குற ஒரு கிச்சன் வந்து ரெனிவேஷன் பண்ண ஒரு கிச்சனை நாம் பார்க்க போகிறோம். இந்த ரெனிவேட் பண்ணது வந்து 2 ரூமாக இருந்தது. இந்த 2 ரூமாக இருந்ததை ஒரே ரூமாட்டு மெர்ஜ் பண்ணி நாம் இப்போ வந்து ஒரு கிச்சனை பார்க்குறோம். இந்த கிச்சனுடைய சைஸ் வந்து 16க்கு 10 வருது. 2 ரூமையுமே நாங்கள் வந்து 8 ஃபீட்டுன்னு இருந்த ரூமை வந்து நாங்கள் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நாம் வந்து ஐலாண்டும் செட் பண்ணியிருக்கோம். மாடுலர் கிச்சன் அப்படிங்கும்போது நமக்கு தேவையானது மாதிரி இந்த ஐலாண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாண்டில் வந்து நேனோ ஒயிட் கிரானைட்டும் நாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வேணாலும் மாடுலர் கிச்சனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வரக்கூடிய ஷட்டர், அதாவது டோர் வந்து இம்போர்ட்டட் சூப்பர் டஃப் அக்ரிலிக் லைட் கிரே சில்வர் மெட்டாலிக்கில் வரக்கூடிய ஒரு டோரை நாம் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஹேண்டில்லெஸ் கிச்சனாக நாம் கொடுத்துருக்கோம். அதனால் கோலா ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கோலா ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹேண்டில்லெஸ் கிச்சன் ஆட்டு இது வந்துடுது. நெக்ஸ்ட் நாம் வந்து ஹாபை பார்க்குறோம். இது ஒரு 3 பர்னர் ஹாபு. ஹாபை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நாம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நாம் ஹாபை செலக்ட் பண்ண வேணுமா, 4 பர்னர் வேணுமா, 3 பர்னர் வேணுமா, இல்லை 2 பர்னர் வேணுமா, இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய நாபு, பேன் சப்போர்ட்டு, இந்த ஹீட் ரெசிஸ்டண்ட்டு, எஃப்எஃப்டி, இப்படி நிறையா வருது. இது எல்லாமே நமக்கு எப்படி வேணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்லேயே டிசைட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாகிட்டு நம்ம ஹாபை, நல்ல ஹாபை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு சிம்னியை நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம கையை அசைச்சாலே மூமெண்ட்ஸ் ஆட்டு ஓப்பன் ஆயிரும். அதே போல் ரிவைஸ் பண்ணாலே நீங்கள் வந்து இந்த சிம்னியோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த சிம்னியோட ஆயில் கலெக்டர் வந்து பாட்டத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஈஸியாகவே நாம் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நாம் வந்து வால் ஸ்டோரேஜ் யூனிட்டில் வரக்கூடிய யூனிட்டை பார்க்குறோம். இந்த ஷெல்ஃப் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபாக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம தேவைக்கு ஏற்ப நாம் வந்து இதை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அப்லிஃப்ட்டு ஃப்ளாப் அப்லிஃப்டாக கொடுத்துருக்கும்போது நமக்கு அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஸ்பைஸ் ரேக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ஸ்பைஸ் ரேக்குன்னு இதை சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் லைன் ஸ்பைஸ் ரேக் வந்து கிச்சனுடைய 2 சைடும் கொடுத்துருக்கோம். இந்த வால் யூனிட் வந்து பை ஃபோல்டிங் வால் யூனிட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். உள்ளேயும் நீங்கள் பாருங்கள், உட்டன் ஷெல்ஃபு தான். அடுத்தால நாம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னர் கொடுத்துருக்கோம். அந்த கார்னரும் உட்டன் ஷெல்ஃபு போட்டிருக்கோம். ஹாபுக்கு கீழே வரக்கூடிய கட்லரி ட்ரே நீங்கள் பார்க்குறீங்க. ட்ராவருக்கு மேலே கட்லரி ட்ரே எல்லாமே ஹைட்ராலிக் ஸ்லைடரில் 40 to 70 kg வரைக்கும் வெயிட் தாங்குகிற அளவில் ட்ராவர் கொடுத்து அதுக்குள்ளே ஸ்பூனெல்லாம் வைக்கிறது மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இந்த யூனிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலிண்டருடைய வெளியில் சிலிண்டர் வச்சுட்டு அவுட் சைடு சிலிண்டர் வச்சுட்டு இன்னர் உள்ளே வந்து வால்வு கொடுத்துருக்குறோம். மோஸ்ட் ஆஃப் த மாடுலர் கிச்சனில் இப்போ வந்து சிலிண்டர் செப்பரேட் தான் வைக்கிறாங்க. அது சேஃப்டியும் கூட. இந்த எல்லா ட்ராவர்ஸ்குள்ளேயும் ஆன்டிஸ்கேட் மேட்டும் நாம் அப்ளை பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாட்டில் புல் அவுட், அதாவது ஆயில் புல் அவுட் யூனிட்டை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்ரேயை நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்கெட்டை ஆப்போசிட் சைடு வரக்கூடிய கார்னர் வந்து எல் கார்னராக வருது. இது ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகிறதுனால பேக் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து வெசல்ஸை வச்சு அப்ளை பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த டேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு புல் அவுட் மாடல் டேப்பு. இந்த டேப்பை வந்து 3-4 வெரைட்டியாக நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபோர்ஸாட்டு வரும். பக்கத்துலேயே நீங்கள் பாருங்கள், ஆர்ஓ யூனிட்டுக்கு வரக்கூடிய டேப்பு கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய அண்டர் சிங்க் ஆர்ஓ டெக்னாலஜி வந்திருக்கு. சிங்குக்கு அடியில் வச்சு உள்ள ஒரு ப்ரெஷர் பம்பு மூலமாட்டு வெளியில் வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகும். இந்த டிஷ்வாஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்பில்ட் டிஷ்வாஷர். இன்பில்ட் டிஷ்வாஷர் நம்ம பண்ணும்போது இந்த எண்ணெய்
கலர் தீம் இந்த கிச்சனில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த சேம் பேனல் வந்து நாம் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். டிஷ்வாஷரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக நம்மளுடைய பாத்திரங்களை வந்து அது வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும். நாம் வந்து பாத்திரங்களை அதில் அடுக்கிக்கிட்டு தேவையான பொருளை போட்டு விட்டுட்டோன்னா ரொம்ப 90 டிகிரி சென்டிகிரேட்டில் வாட்டரில் ரொம்ப ஹைஜீனிக்காக பக்காவாக நமக்கு வந்து இதை வாஷ் பண்ணி கொடுக்கும். இதனால் நிறைய டைம் சேவ் ஆகுது. லேடிஸுக்கு பேக் பெயின் எல்லாம் ரொம்பவே குறையுது. அவங்களும் ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஐலண்டு பார்த்திங்கன்னா நம்ம நேனோ ஒயிட்டினுடைய ஷைனிங்னஸ் இந்த ஐலண்டில் நீங்கள் பார்க்க முடியும். ஐலண்டில் 4 ட்ராவர் டைப்பு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். ஐலண்டுக்கு பேக் சைடு ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு இடம் இருக்குது. இதில் சாப்பிட்டுக்கலாம், இருந்துட்டு காய்கறி எதுவும் கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போது டிஷ்வாஷருக்கு பக்கத்தில் வரக்கூடிய வயர் பாஸ்கெட்டு, அந்த யூனிட்டில் வயர் பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். பிளேட்டு, கப்பன் சாசரு, பெரிய குக்கரு, இந்த மாதிரி பட்டதெல்லாம் இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த வால் யூனிட் பார்த்திங்கன்னா இது டிஷ் ரேக். இந்த டிஷ் ரேக்கில் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற பாத்திரங்கள் வச்சா கூட அந்த தண்ணி கீழே வடியும், அதை எடுத்து நம்ம கிளியர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். சிங்குக்கு பக்கத்தில் வால் யூனிட்டில் இதை கொடுத்துருக்கோம். அடுத்தால வந்து நமக்கு இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு தான். இதில் வந்து மிக்ஸி, கிரைண்டர்லாம் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி. இந்த ஒரு ஓவன் யூனிட்டுக்கு கீழே வந்து ஒரு வெஜ் பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். இது பார்ட்டிஷன் வெஜ் பாஸ்கெட்டு. அதுக்கு கீழே ஓவனுக்கு கீழேயும் ட்ராவர் யூனிட்டு. இதுலேயும் ஒரு கட்லரி தேவைன்னா வச்சுக்கலாம். இந்த ஓடிஜி பார்த்திங்கன்னா இந்த ஓடிஜி வந்து நம்ம ஃபுல் கிரில்ல வச்சாலே ரொட்டேட் பண்ணி நமக்கு குக் பண்ணுற அளவில் உள்ள ஹெவியான ஓடிஜி. இதில் வந்து ஃப்ரீ குக்கிங் பண்ணிக்கலாம், கேக் பேக்கிங் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லாமல் நாம் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த ஓடிஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து மைக்ரோ ஓவன் வருது. மைக்ரோ ஓவனும் ஃப்ரீ ஹீட்டிங் பண்ணுறதுக்கு ரெண்டும் சேர்த்து ஒரே யூனிட்டாக கொடுக்கும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிச்சன் நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே பண்ணனாலும், கேரளாவில் அதே போல் எங்கே பண்ணனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம். கிச்சனை பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்களோ அதை விட மேலாட்டே நாம் வந்து உங்களுக்கு கிச்சன் பண்ணி தர முடியும். பியாண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நாங்கள் வந்து உங்கள் ட்ரீம் கிச்சனை உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பூர்த்தி செஞ்சு தர முடியும். கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு புதுசான வீடியோக்களை பார்த்து கிச்சன் பற்றியோ, வார்ட்ரோப்பை பற்றியோ, இன்டீரியர் பற்றியோ நிறையா நாலேஜை வளர்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ.